திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட 33 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதலே பரவலாக இடியுடன் கூடிய மழை விடிய விடிய கொட்டி தீர்த்திருக்கிறது. மற்றும் கள விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தற்போது சென்னையில் நேற்று இரவு முதலே விடிய விடிய கனமழை அவ்வப்போது பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்தது, இன்னும் எந்தெந்த இடத்து மாவட்டங்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதுமே பரவலாக நேற்று நள்ளிரவு முதல் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. பல மாவட்டங்களில் கனமழை பெய்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் சென்னையை பொறுத்த மட்டில் வட சென்னை பகுதிகளில் பெருமளவில் மழை என்பது பெய்திருக்கிறது. பல இடங்களில் 5 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு இருந்ததன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது பிரதான சாலையான அண்ணா சாலையில் இருக்கிறோம். இந்த சாலையில் நீங்களே பார்க்கலாம், பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வாகன ஓட்டிகள் தற்போது இந்த மழைக்கு மத்தியில் சிரமத்தில் வாகனங்களை இயக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாதசாரிகள் குடைகளை பிடித்தவாறு தங்களுடைய பணிகளுக்காக செல்லக்கூடிய சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் நேற்று நள்ளிரவு முதலே மிதமானது முதல் கனமழை என்பது அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வருகிறது. காலை முதல் மழையுடைய தீவிரம் என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில் கொளத்தூரில் 9 சென்டிமீட்டர், நெற்குன்றத்தில் 8 சென்டிமீட்டர், அமைந்தகரை, அயப்பாக்கம், பேசின் பிரிட்ஜ், தண்டையார்பேட்டை, பெரம்பூர், அண்ணா நகர் மேற்கு உள்ளிட்ட பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் என்ற அளவில் கனமழை என்பது பதிவாகியிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட தமிழகத்துடைய 33 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் தமிழகத்துடைய அநேக இடங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகை, கோவை, திருப்பூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தரைக்காற்று அவ்வப்போது 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தக்கூடிய சூழலில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னையைச் சேர்ந்த மீனவர்கள் இன்றைய தினம் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்களும் கரைக்கு திரும்புவதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் சென்னை மாநகரில் பரவலாக கனமழை பெய்தாலும் கூட, அதாவது 5 முதல் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் சராசரியாக பெய்தாலும் கூட சென்னை மாநகரில் எந்த ஒரு சாலையிலும் தற்போது வெள்ள நீர் என்பது தேங்கவில்லை. அதேபோல் 20க்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள் இருக்கின்ற 20 சுரங்கப்பாதைகளிலும் தேங்கக்கூடிய வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கு மின்மோட்டார் உதவியுடன் மாநகராட்சி பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் எந்த ஒரு சாலையிலும் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் போக்குவரத்து சீராக இயக்கப்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.